பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றின விசேஷங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு வசனத்தின் மூலயமா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படிங்கிற வேத வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்கிறது தெரியும். ஆனால் நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தை அவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே அப்படிங்கும்போது அதோடைய தொடக்கம் முடிவு என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவர் அனாதி காலம் முதலாக ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் அப்போதான் பூமியில் பிறந்து வளர்ந்து மனிதனாக மாறினார் அப்படிங்கிறது இல்லை. அவர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே பிதாவாகிய தேவனோடு அவர் ஐக்கியத்தில் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வேத வசனத்தின் மூலம் பார்க்குறோம். உண்டானது எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்று. நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே அதை படைத்தது யார் அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வேத வசனங்கள் மூலமாக பார்க்குறோம். அப்போ அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் ஆம்னிபொட்டன்ட் காட். அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவருக்கு அவர் அனாதி தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3ஆவது வசனத்தில் பார்த்திங்கன்னா, யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அவர் ராஜாதி ராஜாவாக உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். பிறகு ஏன் அவர் பூமிக்கு வர வேண்டும், மனிதனாக மனித உடம்போடு ஏன் அவர் பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏன் வந்தார் அப்படின்னா, மனித குலம் பாவத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மனிதர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பார்க்குறோம் வசனம். அந்த வார்த்தை அப்படின்னா எந்த வார்த்தை அப்படின்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் மாம்சமானார் அப்படின்னா மனித உடம்போடு இந்த உலகத்திலே வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் எப்படி வர்றார் அப்படின்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணுறார், வாசம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் மனிதனாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று கேட்டோமானால், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மனிதனா இருக்கிறனால தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஆண்டவர் மனித உடம்போடு இல்லாமல் நீ அதை மேற்கொள், அந்த பாவத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும், அவரும் மனிதனாக நம்மை போல பாடுகளை அனுபவித்து, அப்போது பாவம் இல்லாமல் அந்த பாவத்தை ஜெயித்தவராக இருக்கும்போது தான் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக தான் அவர் மனித உடம்போடு இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணார்னா, எல்லா விதமான மனுஷன் அனுபவிக்கக்கூடிய பாடுகளை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பாடுகளை அனுபவிக்கும்போது அவர் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 30வது வயதிலே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷத்தை